இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் அந்த மாதிரி ஒரு பொம்மை பேக் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வரும், அதுக்கு மேலே அது வந்து லைஃப் வராது. அந்த ஜிப்பு இதெல்லாம் பிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் வந்து நான் துவச்சி வச்சுருந்தேன். நான் போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பேக் நான் வந்து ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது. இதுக்கு நான் வந்து ஊசி நூல் மட்டும் போதும், ஊசி நூலும் கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச் இருந்தால் போதும். இப்போ அதோட ஜிப்பை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த வார் இது பிஞ்சு போனது எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு குஷன் மாதிரி நான் செய்ய போகிறேன். இந்த ஃபர்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதை தூக்கி போடாமல் நம்ம அந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை ஓப்பன் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் இருக்கும் அதெல்லாம் அப்படியே உள் பக்கமாக மாற்றிட்டு உள் பக்கமாக அப்படியே மடித்து ஊசி நூல் வச்சு தைச்சிடலாம். சும்மா அந்த ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தைச்சாலே போதும். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபர் இருக்கிறதுனால நூல்லாம் அப்படியே அசிங்கமாக வெளியில் தெரியாது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு கடன்னு தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப இது வந்து பெரிய வேலைலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பட் அதை நம்ம தூரப்படாமல் நம்ம அதை ரீயூஸபிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து பழைய தழுகாணி பழைய பெட்லலாம் நம்ம தூக்கி போட்டோம்னா அதில் இருக்கிற ஸ்பாஞ்ச் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லர் ஷாப்பில் வந்து குட்டி குட்டி துணிலாம் கட் பண்ணி போடுவாங்க, அதை வந்து கேட்டோன்னா தருவாங்க. அதை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் நாட் போட்டுறேன். எங்கே முடியுதோ அங்கே நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் எல்லா ஓப்பனையும் வந்து தைச்சிடலாம். கொஞ்சமாக இடம் விட்டுட்டு மற்ற இது எல்லாத்தையும் தைச்சிருங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுருக்கேன். எதுக்குன்னா நம்ம இது உள்ளே தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதுக்கு தான். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். தேவையான அளவு நான் வந்து ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு அந்த இடத்தையும் நம்ம வந்து தைச்சிடலாம். தைச்சிட்டோன்னா இது வந்து நம்ம சோஃபாவில் குஷனில் வந்து நம்ம குஷன் மாதிரி வச்சுக்கலாம். மடியில் வச்சுட்டு சும்மா டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி தலைக்கி வச்சு படுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தலவாணி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம அந்த ஓப்பன் தெரியாத மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் கூட பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். இதோட யூசேஜ்லாம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மடியில் வச்சு டிவி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி யோசிக்கலாம், அப்புறம் தூக்கி போட்டு விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.